ஜோதி, தாத்தா எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு? அவர்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? தாத்தாவே உடம்பு சரியாம படுத்திருக்காரு. அவர் எந்திரிக்கட்டும், அப்புறமேட்டு அவர்கிட்ட சொல்லிக்கலாம். தாத்தா நம்மள தான் திட்டுவாரு, ஏன் முன்னாடியே சொல்லிக்கலாமே அப்படின்ட்டு. அக்கா, நீ சொன்ன மாதிரி தாத்தாவும் எந்திரிச்சு கோவப்படுவார்க்கா. இரு, நான் தாத்தா எழுப்பிடுறேன், அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லிடலாம். தாத்தா, தாத்தா எந்திரிங்க. தாத்தா. ம். சொல்லு ஜோதிமா, என்ன விஷயம்? பாட்டியோட மாமனார், அந்த தாத்தா உடம்பு சரியாம ஆஸ்பத்திரியில் இருக்காராம் தாத்தா. அதான் அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் போயிருக்காங்க, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக சொன்னாங்க. அம்மா சொல்கிறேன், என்னாச்சு? அவர் பேசிட்டு இருக்கும்போதே வாங்கி விழுந்துட்டாராம், அதுக்காக அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. சோ, அவர் நல்ல மனுஷனாச்சே, அவருக்கு அந்த நிலைமை வரணும். என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, எழுப்பிடலாம்ல. ஏம்மா, நானும் ஆஸ்பத்திரி போயிருப்பேன்ல. இல்லை தாத்தா, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, அதனால பாட்டி உங்களை எழுப்பிட வேணாம், அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தாத்தா, இப்போ போக போறீங்களா ஆஸ்பத்திரிக்கு? ஆமாம், இப்போ உடனே போய் ஆஸ்பத்திரியில் போய் அவரை பார்க்கணும். எந்திரிச்சோன்னே ஏன் சொல்லுவீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், எழுப்பிட்டு. வேணா போவாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் படுங்க, ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போய்க்கலாம். ஆமாம் தாத்தா, ஜோதி சொல்கிற மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போய்க்கோங்க. சொன்னோன்னே எனக்கு மனசே கேட்கல, பதறுது எனக்கு. என்ன எதுவும் போயிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க. நீங்கள் தாத்தா இருங்க, போய் ஆட்டோவாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன். அம்மா, வீட்டு முக்கில் தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது ஆட்டோ பிடிச்சி நான் போய்க்கிறேன். நீங்கள் பத்திரமா இருங்க, யார் கதவு திறந்தாலும் கதவு திறக்காதீங்க, கதவை பூட்டியே வச்சுக்கோங்க. ம், சரி தாத்தா, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், உனக்கு எதுவும் பயமாக இருக்கா? என்னடி பயம்? ஒரு பயமும் இல்லை எனக்குலாம். ஏன் இப்படி கேட்குற? இல்லைக்கா, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளார தான் எல்லா திருடங்களா வந்து கொள்ளடிச்சிட்டு கற்பழிச்சிட்டு போகிறாங்க. அதான் நியூஸ் கேட்குறோம்ல, அதாக்கா பயமாக இருக்குது, அதான் சொல்கிறேன். நம்ம தான் கதவை பூட்டிட்டோம்ல, யார் வரப்போறா? கதவை திறந்தாலும் திறக்காத, சரியா நீயே? சரிக்கா, பொங்கல் லீவுக்கு 4 நாள் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க, எப்படி பொழுது போகுதுன்னு தெரிலக்கா. அதான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதான் பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. பிளான் கேன்சல்னு சொல்கிற? அப்படிலாம் கிடையாது, அம்மா வந்தோன்னா பாரு திருப்பி போகலான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அம்மாச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோமா? சரிக்கா, பேசுவோம். இரு, நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. அம்மாச்சி நல்லா இருக்கீங்களா? நான் தான் ஜோதி பேசுகிறேன். ஜோதி, நல்லா இருக்கியாம்மா? இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிட்டே இருந்தேன், எப்படா வருது பொங்கல் லீவு, எப்போ பிள்ளைங்க நம்ம ஊருக்கு வருங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. அப்பா கிட்டே அம்மா கேட்டாங்க, அப்பாவும் போக சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே அமலாத்த மாமனார் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காங்களா, இப்போ எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. சுச்சோ, என்னம்மா ஆச்சு அவருக்கு? இருக்கும் போதே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரா, அதுக்காக ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அம்மா பாட்டி அப்பா எல்லாமே போயிருக்காங்க. என்கிட்டையும் குடுடி, நானும் அம்மாச்சிட்ட பேசுகிறேன். சுவாதி அக்காவும் பேசுனாங்க, அவன்கிட்ட கொடுக்குறேன் இருங்க. குடுதாயி, பெரிய பேத்தி தானே, பேசுகிறேன் குடு. அம்மாச்சி நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் தாயே, நீ எப்படி இருக்க? காலேஜ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? காலேஜ் நல்லா போயிட்டுருக்கு மாச்சி, காலேஜ் இப்போ 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. சரி, அதான் ஊருக்கு வரலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்களும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி நீங்கள் எல்லாமே சேர்ந்து வாங்க. இல்லை பாட்டி, அப்பாட்ட கேட்டோம், அப்பா வர முடியாதுங்கிறாரு. பாட்டி பார்த்தா வர மாட்டாங்க, நாங்கள் 3 பேர் தான் வருவோம். ஐயா சுவாதி, வாங்க 3 பேரும். நீங்கள் எப்போ வரேன்னு சொல்லுங்க, நான் கறி மீன் எடுத்து சமைச்சு வைக்கிறேன். அதான் எதுவும் தெரியல பாட்டி, அம்மா ஆஸ்பத்திரி போயிருக்காங்க, போயிட்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்ன அதுன்னு கேட்டுட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்போ வருதுன்ட்டு. மார்க்கெட் விட்டா வீடு, வீட்டை விட்டா மார்க்கெட்டுன்னு எங்கேயுமே போக மாட்டாரு. அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சா? சரி தாயி, அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே தகவலை கொடுத்துட்டு நான் அம்மாச்சி ஃபோன் பண்ணேன், இப்படி சொன்னாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ம், சரிம்மாச்சி, நான் ஃபோனை வைக்கிறேன், உடம்ப பார்த்துக்கோங்க நீங்கள். சரிம்மா சுவாதி, உடம்ப பார்த்துக்கிறேன், நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க, பார்த்து பத்திரமா இருங்க. போதி, அம்மாச்சி ஃபோனை வைக்கிறேங்குதுடி. என்கிட்டே ஃபோனை கூட, அம்மாச்சிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வைக்கிறேன். நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். பாய், சியோ. டீச்சர்லாம் பாய் தங்கா, வச்சறேன் ஃபோனை அம்மாச்சி. ம், சரிம்மாச்சி. பேசுகிறத பார்த்தா இப்போவே அம்மாச்சிட்டு கிளம்பணும் போல ஆசையாக இருக்குது. வரட்டும்டி, அம்மா வந்ததுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து போகலாம். அம்மாச்சிட்டுக்கு போய் நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். அம்மாச்சி மட்டன் சிக்கன் எல்லாமே சமைச்சு வைக்கும், சூப்பராக இருக்கும்ல? செம்மையாக இருக்கும். மச்சான், இவ்வளோ வீடு இருக்கு, நம்ம ஆள் வீடு எதுனே தெரியலையே. ஏய், இருடா, நானும் கேட்டு விசாரிச்சு சொல்கிறேன். நீ வேற என்னையும் இங்கே வந்து மாட்டி விட்டுற போல இருக்கே. என்னன்னே தெரியல மச்சான். பொங்கல் லீவு 4 நாள் விட்டதுனால எனக்கு சுவாதி கண்ணிலே நிற்கிறா, அவளை பார்க்கணும் போலே இருக்கு எனக்கு. இருக்கும், சுவாதி என்ன அவனுக்கு கண்ணிலே நிற்கிறா, அதுக்கு எதுக்குடா என்னைய வர சொன்ன நீ? மட்டும் எப்படிடா தனியாக போய் அவளை பார்க்கறது? ம், நீயும் வந்தீன்னா சேர்ந்து போய் பார்க்கலாம், எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும்ல. கிடைக்காதுடா, இந்த ஊர் ஆளுங்க யாராவது பார்த்தாங்க நமக்கு அடிதான் கிடைக்கும். வா, ஓடி போயிடலாம் பாதியை பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். அப்படியே போ, நான் கிளம்புறேன்டா ஆத்தா, உங்ககிட்ட சகவாசம் எனக்கு வேணவே வேணாம், காலேஜோடயே போதும் எனக்கு. இப்படி சொல்லிவிட்ட, எனக்குன்னு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீ இப்படி போயிட்டேன்னு சொன்னால் நான் யாரை போய் கூப்பிடுவேன்? இப்படியே சொல்ல ஆளை மடக்கிடுடா. சுவாதியாவது பரவாயில்ல, அவள் தங்கச்சி இருக்காளே எம்மா, வில்லிடா அவள் மட்டும் பார்த்தா அவ்வளோதான், நம்ம கொன்னே போடுவா. என்ன இப்படி பேசி பேசியே கொள்ற? வா, போய் சுவாதியை பார்ப்போம். சரி வா போகலாம். உங்ககிட்ட வந்துட்டேன்னு ஆயிடுச்சு, தப்பிக்க முடியுமா போக முடியுமா? நீ விட்டுருவியா? வா போவோம். மச்சான், இப்போ நான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவளும் பிளாக் கலர் சுடிதார் போட்டதுன்னு வச்சுக்கோ,
2 பேர் லவ் பண்ணுறதா அர்த்தம் நான் மனசில் நினச்சிக்குவேன். வா போய் பார்ப்போம். ஏன் உன்னை நினச்சி நீ ஏன் ஒன்று பேசுடா? உனக்கு என்ன மனசில் தோணுதான் நீ தான் நினப்ப. ஆனால் அவா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளோ தெரிலையே. சரி வா மச்சான், எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இந்த வீடு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவளை போய் நீ கூப்பிடு. நான் போய் கூப்பிட மாட்டேன், அவளே இப்போ வெளியே வருவா பாரு. வெளியே வந்து நிற்கிறா அவ. மச்சான் பாரு, அவளும் பிளாக் கலர் தான் போட்டிருக்கா. உங்கள் காதல் சக்ஸஸ் தான். அவ ஏன் சுவாதி மா, இந்த ராட்சசி ஜோதியை காணாண்டா. நம்ம வரும் நம்மளை தான் பார்க்க வந்திருக்காரு போல. நானும் அவரும் சேம் பிஞ்சில் தான் இருக்கோம். எதுக்கு வந்தான்னு விசாரிப்போம். என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இதான் உங்கள் வீடுங்களா? இந்த வீடு இல்லை, பக்கத்து வீடு. என்ன சொல்கிறீங்க? தெரிஞ்சு விசாரிச்சு தான் வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறீங்க? சரி 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 சரி. என்னது சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டேன். எங்கே உங்கள் அம்மா அப்பாலாம் ஆளையே காணா? அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. ஏன் வர சொல்லணுமா? பார்க்குறீங்களா நீங்கள்? எங்கே ஆளை காணாமேன்னு பார்த்தேன். எங்கே உங்கள் பாச தங்கச்சியை காணா? அவள் உள்ளாரதான் இருக்கா, அவளை வர சொல்லட்டுமா? ஓ வேணாம் சுவாதி, உங்கள் தங்கச்சியெல்லாம் வர சொல்கிறாந்தீங்க. அப்போ நம்ம இங்கே நிற்கவே முடியாது, துரத்தி விட்டுருவா அவ. தெரியுதுல, அப்போ நீங்கள் கிளம்புங்க. சுவாதி, உன்னை பார்க்க தான் இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்தேன். என்னை போய் இப்படி விரட்டுறியே, இது உனக்கே நியாயமா? ஹலோ, என்ன? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா? சும்மா பொய் தானே சொல்கிறீங்க. அச்சா, அந்த ராட்சசி வந்துட்டா பாரு, நான் கிளம்புறேன் இருடா, ஏன்டா பயப்படுற? அக்கா, உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க இவங்க கூட. வா உள்ளார் போகலாம். பஸ் ஸ்டாப்லேயே உங்களை திட்டி ஆரம்பிச்சிட்டேல, திருப்பி எதுக்கு எங்கள் வீட்டுக்குலாம் வரீங்க நீங்கள்? எங்கள் அப்பா நான் கூப்பிட்டுமா? திருப்பி எதுக்கு எங்கள் அக்காவை பார்க்க வரீங்க? இருங்க, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். வேணாமா தங்கச்சி, உங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடாத. இதோ நம்ம 2 பேரும் கிளம்பிடுறோம். தெரியுதுல, அப்போ கிளம்புங்க. சப்ஜெக்ட் விஷயமா பேச வந்திருக்காங்க. பாரு, இவர் கூட கையில் லேப்டாப் வச்சிருக்காருல, புரியலையா உனக்கு? நீயே இவ்வளோ கோப்படுற? அக்கா, இவங்ககிட்டலாம் பார்த்து தான் பேசணும், இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளே ஏமாத்திடுவாங்க. வா வீட்டுக்கு போகலாம். 4 நாள் லீவ் விட்டாங்களே, இந்த டைமில் என்னத்த படிக்கிறாங்களாக்கோ அவங்க? இது கூட உனக்கு புரியலையாக்கும். உன் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான் பாரு, சைடு கண்ணில் ஓரக்கடையில் பார்க்குறான். அவன் கண்ணை வெட்டி எடுக்கணும். அப்பா, உங்களை நான் பார்க்கவே இல்லை, நான் திரும்பிக்கிட்டேன். அப்படியே போயிருங்க அந்த சைடு, இந்த சைடு வந்துடாதீங்க. இருக்காரு ஒருத்தர், சிரிச்சு உன்னையே பார்க்குறாரு. வேண்டாம்க்கா, வாக்கா உள்ளார போவோம். அப்பா வந்தாருன்னா திருப்பி உனக்கு தான்க்கா திட்டு விழுவோம். சரி வா உள்ளார போவோம். உங்களை பார்க்க நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்ன சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேங்கிறீங்க? இருங்க, 2 வார்த்தை பேசிட்டாவது போங்க. என்ன பேசணும் எங்கள் அக்கா? வந்தேன்னு வச்சுக்கோ, லெஃப்ட் விட்டுனா ரைட்டு திரும்பிடுவாமா. ஒழுங்கா ஓடி போயிருங்க வீட்டுக்கு. மச்சான் வாடா வீட்டுக்கு போகலாம். இவன் சொல்லி நம்ம கேட்கலன்னு நம்ம பல்லு தான் உடையும். 3 வார்த்தை தானே பேசிட்டு வந்துடுறேன். 3 வார்த்தையா? நீ 3 வார்த்தைங்காட்டியும் நம்ம 32 பல்லையும் உடச்சிருவா இவ. நான் கிளம்புறேன் ஆத்தா, நீ எப்பயோ வா. சுவாதி, நான் கிளம்புறோம். ஹாய். என்ன ஆய் நோயின்னு கிளம்பியா அவர் என்னமோ சொல்ல வராரு, என்னதான் சொல்றான்னு கேட்போம். இதுக்கு மேலே நீங்கள் நின்ன நான் கோவமாயிருவேன். நான் உள்ளார போகிறேன், என் பின்னாடி நீ வந்துடுற. இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிடுவேன். ஜோதி, நீ உள்ளார போ, நான் வரேன். ஒழுங்கா வந்து சேர்றாமா. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே எங்கள் அக்கா ஃபாலோ பண்ணீங்க, அவ்வளோதான், அவங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன் நான். வருண், அவள் அப்படி தான் கோவப்படுவா, ஆனால் மனசில் பாசம் அதிகம். நீங்கள் கிளம்புங்க, காலேஜ் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி சுவாதி, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. நான் கிளம்புறேன், பாய். தேங்க்யூ, பாய். இந்த ஷர்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கீங்க வருண். காலையிலேருந்து நினச்சிட்டே இருந்தேன் உங்களை பார்க்கவே முடியலன்ட்டு. நீங்களே நேராக வந்துட்டீங்க, சந்தோஷம். வீட்டுக்கு வரியா இல்லையா? வரேன் ஜோதி. என்னக்கா, சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன். சரி, அதான் வெளியே வந்து உட்காரலான்ட்டு காத்தோடமா உட்காந்துருக்கேன். உட்காரடி, பேசலாம். என்னக்கா சமைச்ச? சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சேன். உருளைக்கிழங்குனா விரும்பி சாப்பிடுதுங்களே. மட்டுமா? என் மாமியார் உருளைக்கிழங்குனா நல்லா சாப்பிடுங்கக்கா. அப்படியா? உன் மாமியார் உருளைக்கிழங்குலாம் சாப்பிடுமா? அதுக்கு வாய் பிடிச்சிக்காதடி. ஏன்க்கா கேட்குறீங்க? என் மாமியார் ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடும். பொழுதுனைக்கு கிச்சன்லேயே தானே இருக்கணும். ஆமாக்கா, ஒரு வேலையும் செய்யாது, வீட்டிலே படுத்தே கிடக்கும். நம்ம தான்க்கா எல்லா வேலையும் செய்யணும். காய் நறுக்கி கொடுக்காது, பாத்திரம் விளக்கி கொடுக்காது. இப்படி இருந்தால் என்னக்கா பண்ணுறது? ஏதாவது கூட மாட ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, வேலை செஞ்சுன்னா நம்மளும் ஒத்தாசையாக இருக்கலாம்க்கா. நாளே அப்படி தானே. இதுக்கு ஏண்டி நீ இது பண்ணிகிட்டு இருக்க? இல்லைக்கா, பொழுதா பொழுக்கே கட்டடையாக வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னா நம்மளும் என்னதாக்கா பண்ணுறது? நமக்கு கையில் அசந்து போவாதா? நம்மளுக்கு உட்காந்து டிவி பார்க்கணும் ஆசை இருக்காதா? மாமியாரும் அப்படி தாண்டி, என்ன பண்ணுறது? அது இப்போ நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்கு, அவங்க பொண்ணு வீட்டுக்கு.
அதனால் நான் ஃப்ரீயாக உட்காந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் உட்காந்து பேச முடியுமா? இல்லைனா இந்த வேலை செய்வா அந்த வேலை செய்வான்னு என்னை கூப்பிட்டுட்டே இருக்காது. ஆ, நம்ம சரசு எங்கக்கா ஆளையே காணா? இல்லை, ஸ்கூல் அனுப்பிவிட்டு தாண்டி வருவா. ஆமாக்கா, அவளும் வீட்டில் எல்லா வேலையும் அவள் தானே செஞ்சாகணும். யாருக்குடி ஃபோன் பண்ணுற? சரசை வர சொல்லுவோம், முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. அதுக்காக தான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரசு, எங்கடி இருக்க? அந்த பவானி அக்கா வீட்டுக்கு வா, சரியா? பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, சீக்கிரம் வா. 10 நிமிஷம்க்கா, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ம், சரிடி, சீக்கிரம் வாடி. முக்கியமான விஷயம் சொல்லுங்கிற, என்னதுடி? சரசு ஒட்டுக்கா பேசிக்கலாம். சரசு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாக்காலா. லாக்கா, என்ன விஷயம்? இல்லைக்கா, அம்மலா அண்ணன் மாணிக்கம் இருக்கான்ல. ஆமாம், ஏண்டி? நேத்து கூட ஒரு பொண்ணை பார்த்தேங்க்கா. அந்த பொண்ணு கூட நெருக்கமாக நின்று பேசிட்டு இருந்தான் நைட் டைமில். அமலா அண்ணே மாணிக்க அண்ணனா? அந்த அண்ணே அப்படி கிடையாதே, அவங்க வீட்டுக்கார அம்மாக்கு நல்லா பயப்படுமே அது. அண்ணில் எண்ணெயை போட்டு நல்லா பார்த்தேன்டி, மாணிக்கந்தான் அது. பேசிட்டு இருந்தாங்கக்கா, கவனிச்சியா இல்லையா? வார்த்தை என்னமோ பேசினா, மழை பெஞ்சிட்டு இருந்தான், அந்த சத்தத்தில் சரியாகவே கேட்கலடி. போக்கா, நீ வேற என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க எல்லாம் தெளிவாக கேட்டுறியா? இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டி, நம்ம பப்பிமான்னு கூப்பிட்டு இருந்தான், அதை மட்டும் கேட்டுச்சு எனக்கு. என்னது பப்பிமாவா? என்னக்கா இந்த வயசில் கூட இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், பப்பிமா பிப்பிமான்னு? இதுதாண்டி எனக்கும் புரியல. அந்த ஆள் வயசுக்கு இப்படிலாம் பேசுவானா? அவனுக்கே காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான், அவன் போய் இப்படியா பேசிகிட்டு இருக்கான்? தெரியலையே. அக்கா, பாப்பிமான்னு சொல்லிட்டு இருந்தான். அங்கே வேறு மழை வேறு ஜோராக பேய்ச்சிட்டு இருந்துச்சா, எனக்கே சளி காய்ச்சலாக இருந்துச்சுன்னு டக்குன்னு நான் போயிட்டேன்க்கா. அட போக்கா, நீ வேற கதையை புஷ்ஷுன்னு முடிச்சிட்டியே. அடுத்த வாட்டியாவது நான் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அந்தால என்ன கதை ஏதுன்னு நல்லா காதை கொடுத்து நல்லா கேட்டுட்டு வா. அப்படியா? போ, இந்த பப்பிமாவையும் மாணிக்கத்தையும் ஏதாவது இன்னைக்கு கதையை வச்சு பேசலான்னு பார்த்தா புஷ்ஷுன்னு ஒன்றும் இல்லாத விஷயமா ஆயிடுச்சு. சரிடி கலா, நீ வீட்டுக்கு போக மணி ஆயிடுச்சு. என் புருஷன் வர நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.